நான் படிச்ச வரைக்கும் நிறைய புக்ஸை படிச்சிருக்கேன், நிறைய லிட்ரேச்சர்ஸை படிச்சிருக்கேன். ஒவ்வொரு லிட்ரேச்சர்லயும் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ராசிக்கர்களுக்கு ஒரு தனித்துவம் எப்பவுமே உண்டு. ஆனா அந்த ராசிக்கர்களை எந்த உலோகத்துல எந்த நேரத்துல எப்படி போடணும்ன்றத நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கான 100% ரிசல்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு மரகத பச்சை சுண்டு விரல்ல புதன்கிழமை அன்னைக்கு காலையில சூரியன் உதயம் ஆகும்போது போடணும். அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி போடும்போது தான் அந்த பவர் அதுக்கு ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே நான் சொல்ற விஷயங்கள் நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் வாழ்க்கை, நம்பிக்கை இல்லைன்றது எதுவுமே இல்லை. ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி கற்கள் மேல இந்த கற்கள் போட்டு என்னோட வாழ்க்கை மாறுமா? மாறும், மாறாதது ஆண்டவனுக்கு தான் தெரியும். பட் ஆண்டவன் படித்த சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணும்போது மேபி நமக்கு அது கிளிக் ஆகலாம். ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் எப்பவுமே சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க, நம்பிக்கை இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கல, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு ஃபேமிலியில சிக்கல் இருக்கிறவங்க தன்னுடைய கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் எந்த ராசி கல்கள் போடும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க நகைக்கடையில போய் காமிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு கரெக்டான கல்லு கொடுப்பாரு. நான் சொன்னபடி இந்த மாதிரி கரெக்டான விஷயத்த நீங்க வேணும்னா எனக்கு நீங்க ராசி கற்கள்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன கல் எந்த நேரத்துல போடணும்னு டேட்டாவை நான் உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்கும்போது ஷேர் பண்றேன். அந்த கற்கள்ல நீங்க உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி கோல்டோ சில்வரோ கண்டிப்பா போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சோ உங்களோட லைக் தான் இல்ல மோர் இம்பார்ட்டன்ட்.